வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருவாரூர் நெய்விளக்கு தோப்பு பகுதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவையொட்டி தினமும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நாளான இன்று கமலாலயம் குளக்கரையில் இருந்து பெண் பக்தர்கள் அக்னி சட்டி சுமந்து ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தனர். கோவிலில் அம்மனுக்கு பூக்கள் தூவியும் பூஜைகள் செய்தும் வழிபட்டனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பொன்னானி ஸ்ரீ மகாவிஷ்ணு கோயிலில் நீலகிரி மாவட்டத்திலேயே முதல் முறையாக ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் தொடர் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. இதில் கேரள ஆச்சாரியர் ஸ்ரீ வியாசன் அமனகரா தலைமையிலான குழுவினர் பங்கேற்று கிருஷ்ண பகவானின் வாழ்க்கை வரலாற்றை பல்வேறு பூஜைகள் மற்றும் சொற்பொழிவுகள் வாயிலாக பக்தர்களுக்கு விளக்கமளித்தனர். இறுதி நாள் நிகழ்ச்சியையொட்டி காலை மகா கணபதி ஹோமம், விஷ்ணு சகசிரநாமம், புத்தக பூஜை, பாகவத கீர்த்தனம் மற்றும் மகா மிருத்யுஞ்சய ஹோமம் நடந்தது. இதில் ஸ்ரீ வியாசன் பேசுகையில், இன்றைய காலத்தில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் கல்வி கற்று மேலை நாடுகளில் வேலை செய்தால் போதும் என்ற நிலையில் உள்ளனர். வருமானத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு தங்கள் குழந்தைகளை வளர்ப்பதால் ஆன்மீகத்தின் மீதான நாட்டம் குறைந்து தற்போது பல்வேறு தீய செயல்களில் இளைய தலைமுறை ஈடுபடுவது அதிகரித்துள்ளது. குறிப்பாக போதைப் பொருள் கடத்துவது மற்றும் பயன்படுத்துவது போன்றவற்றால் இந்தியாவின் எதிர்காலத்திற்கு பலமுள்ள தலைமுறைகள் உருவாகாமல் போய்விடும் ஆபத்து உள்ளது. இதை தவிர்க்க தங்கள் குழந்தைகளை ஆன்மீகத்தின் மீதான பற்றுதலை ஏற்படுத்தவும், கிராமப்புறங்களில் உள்ள கோயில்களில் ஆன்மீக சொற்பொழிவுகள் நிகழ்த்தவும் அனைவரும் முன்வர வேண்டும் என்றார். நமக்கு தெரியும், நீலகிரி மாவட்டம் இந்த பொன்னானி பகுதி அப்படிங்கிறது எல்லா கன்னடா, தமிழ், மலையாளம், நிறைய ஆதிவாசி பாஷா அப்படி எல்லாம் சேர்ந்த ஒரு சங்கம பூமி இந்த இடம். இந்த இடத்துல நீலகிரி மாவட்டம் இல்லைன்னா வயநாடு இல்லைன்னா மலப்புரம் இந்த ஏரியா எல்லாம் பார்த்தா பழைய காலத்தில் நம்மளோட அப்பா அம்மாவில் இருக்கிற காலத்தில் பார்த்தா அவங்களுக்கு எல்லாமே இந்த கடவுளுடைய எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் நமக்கு கொஞ்சம் தெரியும். ஆனால் நம்ம அடுத்த தலைமுறை குழந்தைக்கு பார்த்தா எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு இந்த சமுதாயம் ரொம்ப கீழே போயிட்டே இருக்கு. யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை. இப்போ நம்ம பாகவத சப்தாகம் அப்படின்னு சொல்லி வச்சோம் 7 நாள். அதுவும் பார்த்தா 600க்கு மேலே பாகவதம் நடத்தின பாகவத சூரியன் அப்படின்னு சொல்கிற வியாசன் அமனக்கரா அவர் தான் நடத்தினார். ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த 6 நாள் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 6 மணி வரை இந்த நடக்கும். 7 நாள் தொடர்ந்து நடந்தது. ஆரம்பத்தில் கொஞ்சம் மக்களுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் போக வர வர பார்த்தா கூட்டம் ரொம்ப அதிகமானது. இந்த அளவுக்கு பக்தியோட ஆட்கள் பார்த்து நம்ம பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது. இன்னும் பார்த்தா எதுவும் பாகவதம் மட்டும் சொல்லலை, ஒரு ஆட்கள் எப்படி செய்யணும், எப்படி கடவுள் கும்பிடணும், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், நம்ம வீடு எப்படி வச்சுக்கணும், அது மாதிரி எப்படி சாப்பிடணும், அப்படி அத்தனை விஷயம் ஹிந்து லெவலில் அத்தனை விஷயமே சொல்லி கொடுத்தாங்க. இது என்ன லாபம் அப்படின்னா, இந்த மாதிரி இருந்தா நம்ம மக்கள் பக்தியோட இருக்கும். அவர் நாட்டு மேல இருக்கிற பற்று அதிகமாகும்.
இன்றைக்கும் நாளைக்கெல்லாம் இந்த போதைப் பொருள் அதுக்கெல்லாம் போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஏன்னா இதுக்கு எல்லாமே பக்திங்கிறது முக்கியமானது. ஆனால் அது தெரியணும், எப்படி செய்யணும், எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது தெரியணும். அது ரொம்ப அற்புதமாக அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஒரு வருஷம் ஆரம்பித்தோம், பார்த்தா இன்னும் எத்தனையோ வருஷம் தொடர்ந்து செய்கிறோம். அந்த ஆர்வத்தோட மக்கள் எல்லாம் இருக்காங்க. தொடர்ந்து இது இல்லை, இங்கே மட்டும் இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்கிற அத்தனை கோவில்களையும் இது. ஆனால் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, நம்ம இதுக்குன்னு ஆர்கனைசிங் பண்ணுறதெல்லாம் கஷ்டம் இருக்குது. ஆனால் அந்த கஷ்டத்தை தாங்கினா கூட நல்ல ஒரு சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும். அதனால எல்லா கோவிலும் இது கொஞ்சம் முயற்சி எடுத்து நம்மளால் செய்ய முடியுமா, இது மாதிரி தமிழில் அந்த மாதிரி இருந்தால் கூட அங்கேயும் நம்ம முயற்சி பண்ணி அது பண்ணாமல் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அவருக்கு இந்த 7 நாள் இங்கே சொல்லிக் கொடுத்ததுக்கு மனமான இந்த நம்முடைய அனுகிரகம் எல்லாமே நமக்கு இருக்கணுங்கிறதா நம்ம சொல்றதுக்கு இருக்கு. சிறப்பு பூஜையில் நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலம் வயநாடு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து நைவேத்தியம், அன்னதானம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடந்தது. தோடர் சமுதாய மக்கள் காணிக்கை செலுத்தி பூஜையில் பங்கேற்றனர். பூஜைகளை ஸ்ரீ வியாசன் தலைமையில் மேல்சாந்தி வைசாக் சர்மா, பிஜு பணிக்கர், சசிதரன் நாயர், பாபு ஆகியோர் செய்தனர். ஏற்பாடுகளை கோயில் மேல்சாந்தி சுதீஷ்குமார், தர்மகர்த்தாக்கள் பிரபாகரன், சஜி, தலைவர் புஷ்பாகரன், பொதுச் செயலாளர் உன்னிகிருஷ்ணன், பொருளாளர் சந்தியா, ஒருங்கிணைப்பாளர் வினோத் ஆகியோர் தலைமையிலான குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அண்ணாநகர் முத்துமாரியம்மன் கோயிலில் 38ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக காசி விஸ்வநாதர் சுவாமி முத்துமாரியம்மன் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மணக்கோலத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. एवं गुणन्ते कैन वृत्तायां श्रीं प्रिया आलयस्य तिरुकल्याणोत्सवे श्री पार्वती परमेश्वर स्वरूपेभ्यो नमः. श्री मीनाक्षी सुंदरेश्वर स्वरूपेभ्यो मीनाक्षी सुंदरेश्वर स्वामिनो तिरुकल्याणोत्सवे महात्यक्तं दोस्ते कृतोवक्षात्यक्तं श्री महामार्यं विना कृपाकटाक्ष आशीर्वादनभूत. जय गणेश जय गणेश जय गणेश महादेव जय गणेश जय गणेश जय गणेश देवरादिभिकरं नभोदिदात्रमात्रं जयं जनादिरामरुद्धरं सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये मनात्मरं निरन्तरं. जय गणेश जय गणेश जय गणेश जय गणेश रक्षवन्तमस्तलोकशङ्करं निरस्तदैत्यकुन्दरं हरेदरोदरं वरं परेवमस्करक्षरं. जय गणेश जय गणेश जय गणेश पाहि मां. जय